இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம். இப்போ நம்ம எந்த ஊர் போகிறோம்னா புழுதிவாக்கம். ஆமாம், சென்னையில் உள்ள புழுதிவாக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? புழுதின்னா மணலுங்க. அந்த மணல் வந்து குறு மணலாக இருந்தால் காற்றில் பறந்தா அதுக்கு பேர் புழுதி. காற்றிலே பறக்காது பாருங்க, அது மணல். புழுதி வாக்கம்னு இருக்குது. பாக்கம் என்பது மருவி வாக்கம் ஆயிடுது. அப்போ அந்த ஊர் முழுக்க பாறைகள் இல்லை, கடினமான மணல் இல்லை, குறு மணல் நிறைந்த ஊர், புழுதி நிறைந்த ஊர். அதனால் புழுதிவாக்கம்னு பேர். சரி வாங்க, அந்த புழுதிவாக்கம் மக்கள்கிட்ட போய் புழுதி தான் இல்லையே, இப்போ என்ன இருக்குது இந்த ஊர்லன்னு கேட்போம். இப்போ புழுதிவாக்கத்தை பற்றி கேட்குறதுக்கு இங்கே ஒரு பெரிய பேக்கரி, அதோட ஓனர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். ஓனர் இல்லையா, மாஸ்டர். நீங்கள் என்ன மாஸ்டர்? பரோட்டா மாஸ்டரா? அல்ல, பேக்கரி மாஸ்டர். பேக்கரி மாஸ்டர். கேக் மாஸ்டர். உங்கள் பேர்? சுரேஷ். சுரேஷ். ஒரு நாளைக்கு எத்தனை கேக் செய்வீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 10 பர்த்டே செய்கிறேன். 10 கேக் செய்வீங்க? 10 பெரிய பெரிய பர்த்டே கேக் செய்வீங்க. கேக் செய்கிறதுல நீங்கள் எக்ஸ்பர்ட்டா? ஆமாம். எத்தனை வருஷமாக செய்கிறீங்க? நான் ஒரு 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷமா? 30 வருஷமாக கேக் செய்கிறீங்க? ஆமாம். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். கேக் செய்ய தெரியுது உங்களுக்கு. இந்த புழுதிவாக்கம் அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன? புழுதிவாக்கம்னா என்ன? அதான் தெரியாது சார். ஏங்க, கேக் செய்யறதுக்கு மட்டும் தெரியுது, அது தெரியுது. கேக் செய்ய தெரியுது, ஆனால் புழுதிவாக்கம் பேர் என்னன்னு தெரியல. சரி, கேக் நல்லா ஸ்வீட்டாக செய்வீங்களா? பர்த்டே கேக் செய்வீங்க. நீங்கள் எந்த பொண்ணுக்காவது பர்த்டேக்கு கேக்கு கிஃப்ட் கொடுத்துருவீங்களா? இல்லை, அது மாதிரி இது மாதிரி கிடையாது. யாரும் இல்லை. யாருக்காவது பெரியவங்களுக்கு கொடுத்துருவீங்களா? அப்பா அம்மா கொடுக்குறேன். அப்பா அம்மா கொடுக்கு. என்ன ஒரு புள்ள, நல்ல புள்ள. அப்பா அம்மா கொடுக்குற நல்ல புள்ள. அல்வா யாருக்காவது கொடுத்துருவீங்களா? அல்வா யாரும் கொடுக்கல சார். யாருக்கும் கொடுக்கல. யாருக்காவது கொடுக்கணும்னு ஆசை இருக்கா? இல்லை, ஆசை இல்லை. கொடுக்கறது ஆசையே இல்லை, ஒன்லி கேக்கு தான். கேக் கொடுக்குறேன். ஓ, உங்களுக்கு உங்கள் மைண்டில் வந்து அல்வான்றது ஒரு கேக்கு. அல்வான்னு அல்வா கொடுத்தவங்க பழக்கம் கிடையாது, கேக் கொடுத்து பழக்கம் தான். ஐயா வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் சுந்தர்ராமன். சுந்தர்ராமன். ஐயா உங்கள் பேர்? என் பேர் இளங்கோவன். இளங்கோவன். நீங்கள் புழுதிவாக்கம்ங்களா? இங்கே உள்ளே உள்ளே இருக்கீங்க. ஓகே. புழுதிவாக்கம்ன்ற பேர் வந்து எப்படி வந்தது? அதுக்கான காரணம் தெரியுமா? இப்போதான் வந்து அதெல்லாம் தெரியாது. ஓகே. உங்கள் பேர்? பிரேமா. அப்படியா? நீங்கள் இந்த புழுதிவாக்கத்தில் இருக்கீங்களா? ஆமாம். எத்தனை வருஷமாக இருக்கீங்க? இப்போதான் 3 வருஷமா இருக்கேன். 3 வருஷமாக இருக்கீங்க. புழுதிவாக்கம்ன்ற பேர் எப்படி வந்ததுன்ற காரணம் தெரியுமா? தெரியல சார். தெரியாதா? வீட்டில் எத்தனை பசங்க? ஒரே ஒரு பையன். ஒரே ஒரு பையன். ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? ஹஸ்பண்ட் டி நகரில் ஒர்க் பண்ணுறாங்க. டி நகரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் நிகழ்ச்சியத்தை கலந்துக்கிட்டு. மறக்காமல் வசந்த் டிவியில் 8:30 மணிக்கு நீங்கள் ஊரும் பேரும் நிகழ்ச்சியில் நீங்கள் பாருங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு புழுதிவாக்கம்ன்ற பேர் எப்படி வந்தது, அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நன்றிங்க, தேங்க்யூ. இப்போ நம்ம பஸ்ஸில் வந்திருக்கோம். இந்த பஸ்ஸில் இருக்க பேசஞ்சர்கிட்டலாம் அந்த புழுதிவாக்கம் எப்படி வந்தது நம்ம கேட்க போகிறோம். ஐயா உங்கள் பேர் என்ன? என் பேர் ஐயப்பன். ஐயப்பன். ஐயப்பெருமாளா? இல்லை, ஐயப்பன். ஐயப்பன். இந்த புழுதிவாக்கம் எப்படி வந்தது, அதுக்கு உண்டான காரணம் என்னன்னு தெரியுமா? இல்லைப்பா, அதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கேன். நான் பிரிண்டிங் ப்ரெஸ். ஆமாம், ஆதம்பாக்கம். ஆதம்பாக்கம், ரைட்டு. சாருக்கு தெரியல. இப்போ அடுத்து அம்மா கிட்ட கேட்போம். அம்மா வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சவுந்தலா. சகுந்தலா. புழுதிவாக்கம்ன்ற பேர் எதுக்காக வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது ஐயா. தெரியாதுங்களா? சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீட்டு வேலை செய்கிறேன். வீட்டு வேலை செய்கிறாங்க. ஓகே, வாங்க அடுத்து இன்னொருத்தர்கிட்ட கேட்போம். ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர்? லிங்காதரன் சார். லிங்காதரன். லிங்காதரன். ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த சர்வீஸ் பண்ணுறீங்க? 3 இயர்ஸ் சார். 3 இயர்ஸ். 3 இயர்ஸ். 3 வருஷமாக லிங்காதரன் வந்து பஸ்ஸில் எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துட்ருக்கார். ஆமாம் சார். இவர் தான் எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்குறவர். ஓகே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். எத்தனை பசங்க? 2 ஒரு பொண்ணு ஒரு பையன் சார். ஒரு பொண்ணு ஒரு பையன். புழுதிவாக்கம்ன்ற பேர் எதுக்காக வந்ததுன்னு தெரியுமா காரணம்? தெரியாது சார். நமக்கு வந்து தெரியாது. நீங்கள் லேடிஸ் பஸ்ஸுக்கெல்லாம் கண்டக்டராக இருந்திருக்கீங்களா? இல்லை சார். இல்லை. இல்லை இல்லை. ஏன் மிஸ் பண்ணுறோன்னு ஃபீல் இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அப்படிலாம் எதுவும் இல்லை சார். இப்போ லேடிஸ் பஸ் சர்வீஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சந்தோஷத்துக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல? அதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். நீங்கள் எழுதி போட்டுருக்கீங்களா, என்ன மாற்றுங்க லேடிஸ் பஸ்ஸுக்கு மாற்றுங்கன்னு? அதெல்லாம் தேவையில்லை சார். ஆனால் லேடிஸ் பஸ்ஸுன்னு ஒன்று முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை பார்த்தீங்களா? அதுதான் லிங்காதன். இப்போ அடுத்து லேடிஸ் பஸ்லாம் போயிடுச்சா? இல்லை, அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை. அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை அப்படின்னு அம்மா தான் சொன்னாங்க. அம்மாட்ட கேட்போம். அம்மா உங்கள் பேர் என்னம்மா? பேர் சாரதா. உன்னிகிருஷ்ணன். சாரதா. உன்னிகிருஷ்ணன். உன்னிகிருஷ்ணன். ஓகேம்மா. நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாரு? எங்கள் வீட்டில் இல்லை, அவங்கெல்லாம் போய் 30 வருஷம் ஆச்சு. ஓ சரிம்மா, சாரிம்மா.
உங்கள் பேரன் பேத்திங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஓகேம்மா. புழுதிவாக்கம்ன்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னு ஐயா, தெரியுமா? நான் அந்த அளவுக்கு படிக்கலைங்க ஐயா. சரிங்கம்மா, நீங்கள் அழுகாதீங்கம்மா, நீங்கள் அழுகாதீங்கம்மா. அவங்களும் சொன்னாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் நம்ம போட முடியுமா? சரி வாங்க, ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்க்கலாம். புழுதிவாக்கம் அப்பெயர் வர காரணம் என்ன? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊரின் பெயர்தான் புழுதிவாக்கம். இந்த ஊர் சென்னையில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இதனை வளர்ந்து வரும் நகரம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு வளர்ந்துவிட்டது. இந்த ஊரின் எல்லா எல்லைகளிலும் நகர்களே உள்ளதால் இது சென்னை மாநகருடன் ஏறத்தாழ முழுமையாக இணைந்து விட்டது என்றே கூறலாம். இனி இந்த ஊருக்கு ஏன் புழுதிவாக்கம் என்று பெயர் வந்தது என்று காண்போம். மண்ணின் வாசனை பல ஊர்களுக்கு பெயர் வர காரணமாகின்றது. மழை பெய்யும் காலத்தில்தான் மண் வாசனை வெளியில் தெரிய தொடங்கும். அதற்கு காரணம் காற்று மண்டலத்தில் கலந்துள்ள தூசிகளும் புழுதிகளும் மண்ணில் வந்து மழையில் சேர்க்கப்படும். மழை இல்லாத காலத்தில் காற்றும் வெப்பமும் அதிகமாக உள்ள நேரங்களில் மண்ணின் மேல் பக்கத்தில் உள்ள புழுதிகள் பறக்கும். அத்தகைய புழுதிகள் நிறைந்த பகுதியாக முன்பு இருந்ததால் இந்த ஊர் புழுதிவாக்கம் என்று பெயர் பெற்றுள்ளது. ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தோம். புழுதிவாக்கத்திற்கு ஏன் இந்த பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம 3 ஊர்களுக்கு போயிட்டு திரும்பி வந்தாச்சு, நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. இப்போ நான் போட்ட விடுகதைக்கு விடை என்னாச்சு? விடுகதை என்ன போட்டேன்? 7 வகை கறி சோறு இலையில் போட்டு எல்லாவற்றையும் தின்ற பின்பு இலையையும் சேர்த்து தின்றான்னா இளைய மருமகன். வீணாக போனாலும் மூத்த மருமகன் அவனை சாப்பிடல, இளைய மருமகன் தான் அப்படி செய்கிறான். அந்த மருமகனை விடுங்க, நான் திம்பேன். என்ன மாடான்னு கேட்குறீங்களா? நான் மாடும் இல்லை ஆடும் இல்லை, மனுஷன்தான். என்ன மாதிரி நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அது என்ன இலை அப்படின்னா வாழை இலை அல்ல, கறிவேப்பிலை. அந்த கறிவேப்பிலை விட்டமின் ஏ சத்து நிறைந்தது, விட்டமின் சத்து நிறைந்தது. ஏன் மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது. அந்த இலையை தூக்கி போடாமல் அதையும் சேர்த்து தின்பது தான் நல்லது. அதனால் இலையை தின்னது நான் சாப்பிட்ட வாழை இலையே இல்லை, கறிவேப்பிலை இலை என்பது சரியா? சரி, நாளைக்கு மறுபடியும் 3 ஊர்களுக்கு புறப்படுறோம். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடை பெறுவது நான் தான்.